A warm greetings to you all, my dear children. Today we are going to deal about worksheet 19 and 20. The play Jane Eyre. Play means it's a story. Jane Eyre was written by Charlotte Bronte. Story goes like this: Jane's life at Gateshead. Jane Eyre is a young orphan who lives at Gateshead with her aunt Mrs. Reed and her three cousins John, Georgia and Eliza. As a young girl, Jane was trapped at Gateshead Hall with her wealthy aunt where she was abused. இந்த ஸ்டோரி எதுலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஜேன் ஏர் அப்படின்ற ஒரு யங் கேர்ள், அவள் வந்து ஒரு ஆர்ஃபன். அவங்க அப்பா அம்மாவெல்லாம் இழந்துட்டதுனால அவங்கள நம்ம ஆர்ஃபன் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க கேட்சைட் அப்படின்ற இடத்துல வந்து அவங்க ஆண்ட் கூட இருக்கிறா. அந்த ஆண்டோட பேர் மிஸ்ஸஸ் ரீடு. அவங்க கூட ஒரு 3 கசின்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுடைய பேர் ஜான், ஜார்ஜியா அண்ட் எலிசா. இந்த அங்கிள் இருக்கார் இல்லையா, மிஸ்டர் ரீட் இருக்கார் இல்லையா, அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆண்ட் கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறாரு. என்னுடைய நீஸை நீ பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால இந்த மிஸ்ஸஸ் ரீட் என்ன பண்ணுறாங்க, இந்த கேர்ளை அவங்க வீட்டில் வச்சு பார்த்துக்கிறாங்க. பெஸ்ஸி இஸ் த ஒன்லி பர்சன் ஹூ ஷோட் மர்சி ஆன் ஜேன். இப்போ அவங்க வீட்டில் வந்து மிஸ்ஸஸ் ரீட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் சொன்னதுக்காக தான் ஜேனை வந்து பார்த்துக்கிறாங்க. மற்றபடி அவங்களுக்கு இவன் மேலே கொஞ்சம் பாசம், அன்பு அதெல்லாம் இல்லை. அதனால அவங்க வீட்டில் அவள் எப்போவுமே ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவாள். அவங்க வீட்டில் பெஸ்ஸி அப்படின்னு ஒரு பர்சன் இருக்கிறாங்க. அந்த லேடி தான் இந்த ஜேன் மேலே ரொம்ப கொஞ்சம் அஃபெக்ஷனாக இருப்பா. At Gateshead, Jane experienced oppression through the physical abuse she receives from her cousin John Reed. இப்போ இந்த கேட்சைட் ஹவுஸில் வந்து அவங்க இருக்கிறாங்க இல்லையா, ஜேன் அவங்க கசின்ஸோட இருக்கிறா, மிஸ்ஸஸ் ரீட் இருக்கிறாங்க, அவங்க கூட பெஸ்ஸி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க இல்லையா. அங்கே எப்படி அப்படின்னாக்கா, இந்த கசினில் ஒருத்தவன் வந்து ஜான் ரீட் அப்படின்னு இருக்கிறான். அவன் என்ன பண்ணுவான், எப்போவுமே இந்த ஜேனை வந்து அப்யூஸ் பண்ணிகிட்டே இருப்பான். இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஜான் ரீட் வந்து இவளை ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணிகிட்டே இருப்பான் அப்படின்னு பார்த்தோம். உங்களுக்கு அப்யூஸ்னால் என்னன்னு தெரியும் இல்லையா, அவங்கள வந்து தொடர்ந்து வார்த்தையாலேயோ இல்லை ஃபிசிக்கலாக கையாலேயோ வந்து அவங்கள ஹர்ட் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் அப்யூஸ் அப்படின்னு பார்த்துருக்குறோம். At the tender age of 10, Jane rose up against this treatment and told them all exactly what she thinks of them. So she was punished by being locked in the red room by her aunt Mrs. Reed. இப்போ இந்த காட்சியெல்லாம் நடக்கும்போது ஜேனுக்கு வந்து 10 இயர்ஸ் தான் ஆகுது. வயசு வந்து எத்தனை ஆகுது, 10 தான் ஆகுது. சின்ன வயசு குழந்தையா இருந்தா கூட அவளுக்கு எதிராக இந்த நடக்கிற இந்த புல்லிங், இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்து அப்யூசிவ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எதிர்த்து அவள் என்ன பண்ணுறா, குரல் கொடுக்குறா. ஜேன் மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும், உங்களை எதிர்த்து யாராவது அப்யூஸ் பண்ணால் அவங்களுக்கு நீங்கள் எதிர்த்து குரல் கொடுக்கணும். ஜான் ரீட் வந்து இவளை இல்ட்ரீட் பண்ணும்போது, இவளை அப்யூஸ் பண்ணும்போது இவளை எதிர்த்து இந்த மாதிரி பண்ணதுனால இந்த மிஸ்ஸஸ் ரீட் என்ன பண்ணிட்டாங்க, இவளை வந்து ஒரு ரெட் ரூம் அப்படின்ற இடத்துல லாக் பண்ணி வச்சுட்டாங்க. ஜேன் ஃபெல்ட் ஃப்ரைட்டன்ட் இன் திஸ் ரூம் அண்ட் வாண்டட் டு எஸ்கேப் ஃப்ரம் த ரூம். அந்த ரூம் அப்படின்னாலே அது வந்து ஒரு பயம் தான் அதுக்கு சிம்பிளா இருக்கும். அந்த ரூம்ல வந்து இந்த சின்ன வயசு பொண்ணை போட்டு அடைச்சி வச்ச உடனே அவ ரொம்ப பயந்துடுறா. ஜேன் screamed to unlock the door. Mrs. Reed told that she shall let Jane out in the morning. இப்ப அவளை வந்து அதுல அடைச்சி விட்ட உடனே அவ வெளியே வரணும்னு சொல்லிட்டு கத்துறா இல்லையா. கத்துன உடனே இந்த மிஸ்ஸஸ் ரீட் என்ன பண்றாங்க, நீ எவ்வளவு கத்தினாலும் நான் உன்னை வெளியே விட மாட்டேன், நாளைக்கு காலையில தான் உன்னை என்ன பண்ணுவேன், வெளியே விடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. After this incident, Mrs. Reed got angry at Jane. So she wrote a letter to Mr. Brocklehurst. Brocklehurst is running a school in Lowood. After he received the letter from Mrs. Reed, he came to visit Gateshead. Jane is set to leave for Lowood with him. On January 19th, the date of Jane's departure from Gateshead has arrived. She got up at 5 o'clock in the morning so that she would be ready for the 6 o'clock coach. None of the family bid Jane farewell and Jane happily journeys far away from the Reeds. At last the day came. On that day she has to arrive where she has to go. She has to go to Lowood. On that day, none of the family members bid Jane farewell
and Jane happily journeys far away from the reeds. And Jane happily journeys far away from the reeds because she wanted to escape from reeds. என்ன பண்ணிட்டா, ஹாப்பியா அவளுடைய ஜேர்னியை கண்டினியூ பண்றதுக்கு கிளம்பிட்டா. And next the scene moves to Larwood. Jane was led through the unfamiliar hall of Larwood. She reached a large room in which 80 other girls sit doing their homework. Jane reached Larwood and she reached the school also. The school was meant for orphans. Only orphan children studied in that school. There Jane went and she crossed a large room. In that room 80 other girls sitting and doing their homework. Soon it was bedtime. Jane made her way to bed. And then the night came. They all went for their bed. The next day Jane follows the full routine of the school. இப்போ வந்து ஜேன் அந்த இடத்துக்கு போயிடுறா. போகும்போது ரொம்ப மழை காற்று இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். அந்த ஸ்கூலுக்கு அவளை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்கூலில் வந்து ஒரு பெரிய ஹால் வழியாக அவன் நுழைஞ்சி போயிட்டுருக்கா. அங்கே பார்த்தாக்கா ஒரு 80 கேர்ள்ஸ் இருப்பாங்க இவ்வளோ மாதிரி. அந்த கேர்ள்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுடைய ஹோம்ஒர்க்கை செய்துட்டு இருக்காங்க. அப்புறம் இதில் ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்ச உடனே நைட் ஆகிடுது. அவங்க தூங்க போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. எல்லா கேர்ள்ஸும் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க பெட்டுக்கு போயிடுறாங்க. எல்லாம் தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் எல்லா கேர்ள்ஸ் மாதிரி இவளுமே அந்த இடத்துல அந்த ஸ்கூலில் அவளுடைய ரொட்டீன் வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுறா. இந்த ஸ்கூல் யாருக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்ஃபன் கேர்ள்ஸ்க்காகன்னு பார்த்தோம். அதாவது அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க, இல்லை ஒரு அப்பா இல்லாமல் இல்லை அம்மா இல்லாமல் இருக்கிற குழந்தைங்க, இந்த மாதிரிப்பட்ட குழந்தைங்களுக்காக தான் இந்த ஸ்கூல் நடக்குது. அந்த ஸ்கூலில் வந்து இவங்க என்ன பண்ணணும், வேலையெல்லாம் இவங்க தான் செய்யணும். அந்த மாதிரி தான் அந்த ஸ்கூல். ஜேன் டிஸ்கவர்டு மிஸ் டெம்பிள் அண்ட் மிஸ் Scatcherd, who unfairly punishes Helen Burns. Jane conversed with Helen Burns, who told that Larwood was a charity institution for orphan children. Jane was making progress in her journey of self-knowledge and had now progressed from Gateshead to Larwood. இந்த ஸ்கூலுக்கு வந்துட்ட உடனே அவளுடைய ரொட்டீன் வேலையை அவள் ஸ்டார்ட் பண்ணுறா இல்லையா. அங்கே வந்து அவள் வந்து மிஸ் டெம்பிள் அப்புறம் மிஸ் ஸ்கேட்சர்ட் அப்படின்னு 2 பேரை வந்து மீட் பண்ணுறா. அவங்க அதில் வந்து இந்த மிஸ் ஸ்கேட்சர்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹெலன் பர்ன்ஸ் அப்படின்னு ஒரு லேடி, ஒரு பொண்ணு அந்த ஸ்கூலில் படிக்கிறா. அந்த பொண்ணை வந்து ரொம்ப பனிஷ் பண்ணுறாங்க. ரொம்ப அவளை என்ன பண்ணுறாங்க, பனிஷ்மெண்ட்டு கொடுத்துட்றாங்க. உடனே ஜேன் வந்து அவள் மேலே ரொம்ப இறக்கப்பட்டு அந்த ஹெலன் பர்ன்ஸ் கிட்ட போயிட்டு பேசுகிறா. நீ கவலைப்படாது அப்படின்ற மாதிரிலாம் அவளுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறா. அது மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் ஹெலன் பர்ன்ஸ் சொல்கிறா, இந்த ஸ்கூல் வந்து ஸ்பெஷலாக ஆர்ஃபனுக்காக, அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களுக்காக நடத்தப்படுற இது ஒரு சேரிட்டி இன்ஸ்டிடியூஷன். இது இங்கே ஆர்ஃபன் சில்ட்ரன் மட்டும்தான் இங்கே படிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்போ தான் ஜேன்கே தெரியும் இது வந்து ஒரு ஆர்ஃபனுக்காக நடத்தப்படுற ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணிடுறா, அந்த ஸ்கூலில் வந்து அவள் தன்னை பற்றின ஒரு நாலேஜ், செல்ஃப் நாலேஜ் அவளுக்கு வந்து அந்த இடத்துல டெவலப் ஆகுது. கேட்ஸெட்டில் வந்து அவள் இருந்ததுக்கும் இந்த லாவுட் ஸ்கூலில் அவள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் இவ வந்து ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறா அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அட் லாவுட் ஜேன் டிஸ்கவர்ட் த ஹார்ட் ரியாலிட்டிஸ் ஆஃப் கிளாஸ் அண்ட் ஜெண்டர் ஹைரார்கீஸ் இன் இங்கிலாந்து. At Larwood, the headmaster, Mr. Brocklehurst, employed an array of brutal techniques ranging from beating to the withholding of food, water and rest to enforce submission in the girls. Most significant, however, was the abuse that the girls and Jane in particular were subject to. இப்போ லாவுட் ஸ்கூலில் வந்து ஹெட்மாஸ்டர் வந்து ப்ராக்கிள்ஹர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இந்த ப்ராக்கிள்ஹர்ஸ்ட் வந்து ரொம்ப கொடுமையான மனுஷன். அந்த கேர்ள்ஸ் எல்லாம் அவன் வந்து ரொம்ப கொடுமை பண்ணுவார் அவர். அங்கே தான் இந்த லாவுட் ஸ்கூலுக்கு போய் தான் இந்த உலகத்தில் வாழ்க்கை வந்து எவ்வளவு கடினமானது அப்படின்ற உண்மையை வந்து இவ புரிஞ்சுக்கிட்டா. அந்த காலத்து இங்கிலாண்டில் இந்த ஸ்டோரி வந்து இங்கிலாண்டில் நடக்கிற ஒரு ஸ்டோரி. அங்கே எப்படி வந்து கிளாஸ் அப்படின்னா அப்பர் கிளாஸ், மிடில் கிளாஸ், லோவர் கிளாஸ் அப்படின்லாம் இருக்கும். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம நாட்டில் ஏழை பணக்காரர்கள் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, மிடில் கிளாஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி தான் அந்த கிளாஸ் இருக்கும் அங்கே. அடுத்தது வந்து ஜெண்டர் அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல், ஆண் பெண், இவங்களுக்குள்ள எப்படி வந்து ஒரு வேறுபாடு இருக்குது
ஆண்கள்னா கொஞ்சம் உயர்வா நடத்துவாங்க, பெண்கள்னா அவங்கள கொஞ்சம் அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பணக்காரர்கள்னா கொஞ்சம் உயர்வா நடத்துவாங்க, ஏழைகள் அப்படின்னா அவங்கள கொஞ்சம் தாழ்வா ட்ரீட் பண்ணுவாங்க. இதெல்லாம் எப்படி பண்றாங்க அப்படின்றதே அந்த கேர்ளுக்கு, ஜேன் ஏருக்கு அந்த லாவுட் ஸ்கூலுக்கு போய் தான் அவ தெரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் என்ன பண்றா, இந்த ஹெட் மாஸ்டர் வந்து ரொம்ப குரூயல் மேன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டோம்னாக்கா, அந்த கேர்ள்ஸ் எல்லாம் பனிஷ் பண்றதுக்கு என்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாருன்னு பார்த்தா, அடிக்கிறதுல இருந்து அடுத்தது சாப்பாடு கொடுக்க மாட்டாரு, தண்ணி கொடுக்க மாட்டாரு, ரெஸ்ட் டைம்க்கு அவங்கள அலோ பண்ண மாட்டாரு. இதெல்லாம் பண்ணாம இருந்தா அந்த கேர்ள்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, கடைசியா அவர் என்ன சொன்னாலும் செய்வாங்க, அவரை எதிர்த்து எதுவுமே பேச மாட்டாங்க. அதுக்காக இவர் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் அந்த ஸ்கூல்ல வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாரு. இந்த அபியூஸ் வந்து இந்த கேர்ள்ஸோட சேர்த்து ஜேனும் தான் என்ன பண்ணா அந்த ஸ்கூல்ல அனுபவிச்சா. அண்ட் தென் ஸ்ப்ரிங் had started. Semi-starvation and neglected cold has caused infections in most of the students. Now the season spring had started. Rain, always falling rain. There will be always rain. So all the students caught of cold because of infection. All the students were got infected and they are got cold. 45 out of the 80 students lay ill at one time. அதாவது அந்த ஸ்கூல்ல இப்போ வந்து சீசன் வந்து ஸ்ப்ரிங் சீசன் ஆரம்பிச்சிடுச்சு, மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. மழை பெய்யறதுனால நம்மளுக்கு கூட என்ன ஆகிடும், கோல்டெல்லாம் வந்துடும் இல்லையா, இன்ஃபெக்ஷன் ஆகி. அது மாதிரி அங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 45 பசங்களுக்கு ஒரே நேரத்தில் என்ன ஆயிடுச்சு, உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. Jane went to meet Helen in Miss Temple's room. Helen was sick and she died at that night. After that, the school improved. Jane spent 8 years in the school, 6 years as a student and 2 years as a teacher. அப்போ இந்த ரெய்னி சீசனில், அதாவது இந்த ஸ்ப்ரிங் சீசனில் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுது. மொத்தம் அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸே 80 தான். அதில் 45 பேர் என்ன ஆயிட்டாங்க, உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டாங்க. அந்த மாதிரி படுக்கும்போது அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டை இவர் என்ன பண்ணல, ஹெட் மாஸ்டர் வந்து ஒழுங்காக கொடுக்கல, அவங்களுக்கு தேவையான சத்தான ஆகாரத்தை இவர் கொடுக்கல. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அவங்களுக்கு ஒழுங்காக சாப்பாடு கொடுக்காம, வசதிகள் ஒழுங்காக பண்ணி கொடுக்காம அந்த காசெல்லாம் இவர் கொள்ளடிச்சிட்டு போயிடுவார். அந்த மாதிரி ஒரு ஆள். இந்த பசங்களுக்கு வந்து சாப்பாடு ஒழுங்காக என்ன பண்ண மாட்டார், கொடுக்க மாட்டார், ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க மாட்டார். அது மாதிரி இருந்ததுனால இந்த ஹெலன் இருக்காங்க இல்லையா, ஹெலன் வந்து ரொம்ப சிக்காயிடுறாங்க. அந்த நைட்டு போய் இவ ஹெலனை மீட் பண்ணுறா. அவங்க ரூமில், யார், மிஸ் டெம்பிள்ஸ் ரூமில் போயிட்டு என்ன பண்ணுறா, மீட் பண்ணுறா. ஹெலன் கிட்ட இவ பேசுகிறா. ஹெலனும் நிறைய விஷயத்தை இவகிட்ட ஷேர் பண்ணிக்கிறா. அப்புறம் அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. அந்த நைட்டே ஹெலன் வந்து இறந்து போயிடுறா. இது நடந்த உடனே ஜேனுக்கு வந்து ரொம்ப கவலையாயிடுது. ஏன்னா வந்து அந்த ஸ்கூல்லே வந்து இவளுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் யார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஹெலன் தான். இவ ரொம்ப வந்து கவலையாயிடுறா. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுது, அந்த சிக்கார் இல்லையா, அந்த ஹெட் மாஸ்டரை வந்து அந்த ஜனங்கள்லாம் வந்து இவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவரை வந்து அந்த இடத்துல வந்து தூக்கி போட்டுடுறாங்க. இவர் இனிமேல் வேணாம் இந்த ஸ்கூலுக்கு அப்படின்ற மாதிரி அவர் என்ன பண்ணிடுறாங்க, ரிமூவ் பண்ணிடுறாங்க. அந்த போஸ்ட்ல, அந்த ஹெச்எம் போஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, டெவலப் ஆயிடுச்சு. பசங்களை இந்த மாதிரிலாம் கொடுமைலாம் பண்ணுறதில்ல, அது மாதிரிலாம் கொஞ்சம் டெவலப் ஆயிட்டாங்க. அப்போ ஜேன் வந்து அந்த ஸ்கூலில் 8 வருஷம் அந்த ஸ்கூலில் தங்கி இருக்கிறா, 6 வருஷம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறா. அடுத்த 2 வருஷம் வந்து அந்த ஸ்கூல்லே டீச்சராக ஒர்க் பண்ணுறா. அந்த ஸ்கூல்லையே ஜேன் என்னவா ஒர்க் பண்ணுறா, டீச்சராக ஒர்க் பண்ணுறா. ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது இப்போ பேப்பரில் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறா. இப்போ வந்து வேலைக்கு ஆள் வேணும்னு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு அதுக்கு வந்து எழுதுறா லெட்டர், நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அவங்களும் இவளை வந்து செலக்ட் பண்ணிடுறாங்க. இப்போ அவள் வந்து தான்ஃபீல்டு அப்படின்ற இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது. ஜேன்ஸ் லைஃப் அட் தான்ஃபீல்டு. Mrs. Fairfax welcomed Jane Eyre at Thornfield. Mrs. Fairfax told Jane that Adele is a student of Jane. இப்போ வந்து இவ தான்ஃபீல்ட் அப்படின்ற இடத்துக்கு போயிடுறா ஜேன் ஏர். அங்கே போகும்போது மிஸ்ஸஸ் ஃபேர்ஃபாக்ஸ் அப்படின்றவங்க தான் இவளை வந்து வெல்கம் பண்ணுறாங்க. அவங்க மிஸ் ஆடலை வந்து மீட் பண்ணுறாங்க. மிஸ்ஸஸ் ஃபேர்ஃபாக்ஸ் introduced Adele to Jane. Jane told Adele that her lesson will begin tomorrow. Jane told Adele that she is going to teach her about nature, animals and flowers. They were also going to learn to paint. Jane started teaching Adele and lead a new and happy life in Thornfield.
அதுக்கப்புறமா இந்த மிஸ்ஸஸ் ஃபேர்ஃபாக்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஆடில் வந்து ஜேனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, ஜேனும் ஆடிலும் பேசிக்கிறாங்க. அப்போ இந்த டீச்சர் வந்து இந்த ஜேன் வந்து ஒரு டீச்சராக அந்த ஆடிலுடைய மென்டாலிட்டி என்ன, அவருடைய இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் வந்து அவருடைய ஆட்டிடியூட் வச்சு அவர் பேச்சை வச்சு தெரிஞ்சுக்கிறா. அப்போ டீச்சர் இவங்க சொல்கிறா, ஜேன் சொல்கிறா, நாளையிலேருந்து நம்மளுடைய கிளாஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ வந்து என்னென்ன மாதிரி கிளாஸ் சொல்லித்தர போகிறேன் நான் உனக்கு அப்படின்னாக்கா, சாதாரணமாக புக்கு படிக்கிற மாதிரிலாம் கிடையாது. நான் உனக்கு நிறையா நேச்சர் பற்றி சொல்லித்தருவேன், அனிமல்ஸ் பற்றி நிறையா சொல்லித்தருவேன், ஃப்ளவர்ஸ் பற்றியெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் படிக்கலாம். நான் உனக்கு அதெல்லாம் உனக்கு நேரடியாக உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணுவேன் காட்டுவேன். அதுதான் உனக்கு வந்து படிக்கிறது, எஜுகேஷன் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே அப்படின்ற மாதிரி அவ சொல்கிறா. அடுத்தது நான் நிறைய பெயிண்டிங் எல்லாம் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறா. பெயிண்டிங் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பொண்ணுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஏன்னா அவள் சின்ன பொண்ணு இல்லையா, பெயிண்ட் பண்ணுறதுனா ரொம்ப இஷ்டமாக இருக்கும். நீங்கள் எனக்கு பெயிண்டிங் சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அதுக்கப்புறம் ஜேனை விட்டு போவே இல்லை, அவங்க கூடவே சுற்றிட்டு இருக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கா. இங்கே டான்ஃபீல்டு வந்தோடனே ஜேன் அவருடைய லைஃப்பை வந்து ஒரு டீச்சராக ஸ்டார்ட் பண்ணுறா. ரொம்ப சந்தோஷமாக அவருடைய லைஃப் இங்கே போகுது. இதோட இந்த ஸ்டோரி வந்து முடியுது. The story of Jane Eyre is finished. Shall we look at the character sketch of Jane Eyre? இப்போ வந்து நம்ம ஜேன் ஏரோடைய கேரக்டர் என்ன இந்த ஸ்டோரியில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். The protagonist and narrator of the novel, Jane, is an intelligent, honest, plain-featured young girl forced to contend with expression, with oppression, inequality and hardship. Jane Eyre is the protagonist of the fiction and she narrates the story. She narrates the novel. Intelligent person, very honest and plain-featured young girl. She was forced to contend with oppression, inequality and hardship. She faced many situations of inequality and hardship in the novel. Although she meets with a series of individuals who threaten her autonomy, Jane repeatedly succeeds at asserting herself and maintains her principles of justice, human dignity and morality. She also values intellectual and emotional fulfillment. Her strong belief in gender and social equality challenges the Victorian prejudice against women and the poor. இப்போ ஜேன் வந்து இந்த நாவலில் என்ன பண்ணுறா, ஒரு சின்ன பொண்ணு நிறைய அப்யூஸ் எல்லாம் அனுபவிக்கிறா. என்ன மாதிரி அப்யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, சோஷியல் அப்யூஸ், ஃபிசிக்கல் அப்யூஸ், சோஷியல் இன்இக்வாலிட்டி, அப்ரெஷன், இந்த மாதிரியெல்லாம் நிறைய வந்து அவள் இந்த நாவலில் ஃபேஸ் பண்ணுறா. இவள் எவ்வளோ சின்ன பொண்ணாக இருந்தாலும், எவ்வளோ கடினமான சுச்சுவேஷன் இவள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும், அது எல்லாமே வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட எதிர்த்து அவள் வந்து ஃபேஸ் பண்ணுறா. அதெல்லாம் she is an intellectual girl. Next, we'll move on to the character sketch of Mrs. Reed. Mrs. Reed is Jane's cruel aunt who raises her at Gateshead Hall until Jane is sent away to school at the age of 10. Later in her life, Jane attempts reconciliation with her aunt, but the old woman continues to resent her because her husband had always loved Jane more than his own children. இப்போ மிஸ்ஸஸ் ரீடுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, மிஸ்ஸஸ் ரீட் எப்போவுமே இவளை வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்காங்க, அப்யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க பையன் இவளை அப்யூஸ் பண்ணுறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்க வந்து அதை எதிர்ப்பு எதுவுமே தெரிவிக்காமல் அதை சப்போர்ட் பண்ணுவாங்க. அது மாதிரியெல்லாம் இருந்தாங்க. பின்னாடி இந்த நாவலுடைய கடைசியில் இவங்க என்ன பண்ணாங்க, ரெண்டு பேருமே அவங்களுடைய பழசெல்லாம் மறந்துட்டு ரெண்டு பேரும் ஒருமித்து இருக்க ட்ரை பண்ணாலும் கேட்ஸ்ஹெட்டால் ஜேனை வந்து முழுமையாக ஏற்றுக்க முடியலை. ஏன் அப்படின்னா, இவங்களுடைய மிஸ்டர் ரீட் இருக்கார் இல்லையா, ஜேனுடைய அங்கிள், அவர் வந்து ஜேன் மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருந்தார். இது வந்து இந்த மிஸ்ஸஸ் ரீடுக்கு பிடிக்கல. நம்மளுடைய பிள்ளைங்களை விட இவர் வந்து ஜேனை ரொம்ப நேசிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மிஸ்ஸஸ் ரீடுக்கு ஜேன் மேலே எப்போவுமே ஒரு கோபம் இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து எவ்வளோதான் அவங்க வந்து ஜேன் கூட ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு அவ கூட நெருங்கி போனாலும் அதை அவங்களால மறைக்கவே முடியல அந்த ஃபீலிங்கை. நெக்ஸ்ட் கேரக்டர் இஸ் பெஸி லீ, த மெய்ட் அட் கேட்ஸ்ஹெட். Bessie Lee is a maid. She is working at Gateshead. Bessie is the only figure in Jane's childhood who regularly treats her kindly, telling her stories and singing her songs.
Bessie later marries Robert Leaven, the Reed's coachman. அடுத்தது இங்கே வரவங்க வந்து பெசி லீ அப்படின்றவங்க. இவங்க வந்து அங்கே ஒரு மெய்டாக வேலை செய்கிறாங்க. இவங்க தான் வந்து ஜேனுக்கு ஒரு கம்பேனியன் மாதிரி அங்கே இருந்தவங்க, ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தவங்க. ரொம்ப கைண்டாக ட்ரீட் பண்ணுவாங்க. இவளுக்கு நிறைய ஸ்டோரிஸ் சொல்லுவாங்க, பாட்டெல்லாம் சொல்லி தருவாங்க, 2 பேரும் சேர்ந்து பாட்டு பாடுவாங்க, இது மாதிரியெல்லாம் இருந்தாங்க. அப்போ வந்து இந்த கேட் சைடில் ஒரு ஒரு ஹாப்பியான மொமெண்ட் யாரு கூட வந்து ஜேனுக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பெசி லீ கூட தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஜான் ரீட். John Reed is Jane's cousin, Mrs. Reed's son and brother of Eliza and Georgiana. John treats Jane with appalling cruelty during their childhood and later falls into a life of drinking and gambling. இப்போ இந்த ஜான் ரீட் இருக்கான் இல்லையா, ஜேனுடைய கசின் அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். மிஸ்ஸஸ் ரீடோடைய பையன், அடுத்தது எலிசா ஜார்ஜியானோடைய பிரதர். இந்த ஜான் ரீட் எப்போவுமே ஜேன் என்ன பண்ணிகிட்டே இருப்பான், ஒரு அபியூஸ் பண்ணிட்டே, இல் ட்ரீட் பண்ணிட்டே இருப்பான், குரூயலாக ட்ரீட் பண்ணிட்டே இருப்பான். நெக்ஸ்ட் கேரக்டர் இஸ் ஹெலன் பர்ன்ஸ். ஹெலன் பர்ன்ஸ் is Jane's close friend at the Larwood School. She endures her miserable life there with a passive dignity and that Jane cannot understand. Helen dies of conception in Jane's arms. ஹெலன் தான் வந்து இந்த லாவுட் ஸ்கூலில் இவளுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தது. அவளுடைய கஷ்டத்தை எல்லாம் அவள் பொறுத்துக்கிட்டு அந்த ஸ்கூலில் அவள் இருந்தா. அடுத்தது அவள் வந்து உடம்பு சரியில்லாமல் என்ன ஆயிட்டா, அந்த நாவலில் அவள் இறந்து போயிடுறா. அந்த லாஸ்ட் கேரக்டர் இஸ் Mr. Brocklehurst. Mr. Brocklehurst is a cruel, hypocritical master of the Larwood School and he preaches a doctrine of privation while stealing from the school to support his luxurious lifestyle. After an epidemic sweeps Larwood, Brocklehurst's shifty and dishonest practices are brought to light and he was publicly discredited. இப்போ இந்த வந்து ப்ராக்கிள்ஹர்ஸ்ட்டை பற்றி என்ன சொல்லணும்னு பார்த்தோன்னா, அவர் வந்து ரொம்ப கொடுமையான மனுஷன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த லாவுட் ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவர் என்ன பண்ணுவார், ரொம்ப அப்யூஸ் பண்ணார். அப்புறம் இவர் லக்ஸூரியஸாக வாழணும் அப்படின்றதுக்காக அந்த ஸ்கூல் பசங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யாமல் அந்த பணத்தை என்ன பண்ணுறாரு, இவருடைய லைஃப்காக இவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. நெக்ஸ்ட் கேரக்டர் இஸ் மரியா டெம்பிள். Maria Temple is a kind teacher at Larwood who treats Jane and Helen with respect and compassion. Along with Bessie Lee, she serves as one of Jane's first positive female role models. மரியா டெம்பிள் யார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, லாவுட் ஸ்கூலில் இருந்தவங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதாவது லாவுட்டில் வந்து பெஸ்ஸியை பார்த்தாங்க இல்லையா லாவுட் ஸ்கூலில், அதே மாதிரி இந்த டெம்பிள் அப்படின்ற மரியா டெம்பிளும் வந்து இவ கூட ரொம்ப கம்பேஷனேட்டாக இருந்தாங்க. இவங்க 2 பேர் தான் இந்த நாவல்லையே ஜேன் பார்த்த ஒரு பாசிட்டிவ் ஃபீமேல் ரோல் மாடல்ஸ். அண்ட் லாஸ்ட் கேரக்டர் ஆடல் வாரன்ஸ். She is Jane's student at Thornfield. Adele Warrens is a lively thought, somewhat spoiled child from France. Adele Warrens is from France. இவ வந்து ஜேனுடைய ஸ்டூடெண்ட். Now we are moving to activities. First activity is develop the following hints into a paragraph. I have given you some hints and you have to develop the hints into a paragraph. Paragraph is about Mother Teresa, 1910 to 1997, nun, devoted life, serving the poor, spent many years, Calcutta, founded the Missionaries of Charity, awarded Nobel Peace Prize, 1979, symbol of charitable selfless work. இதை வந்து நீங்கள் ஒரு பேராகிராஃபாக எழுதணும், அப்புறம் அதுக்கு ஒரு தலைப்பு தரணும். Shall we look at the paragraph, children? The title for the paragraph is Mother Teresa. Mother Teresa was born on 26th August 1910. She was a Roman Catholic nun. She devoted her life to help the poor, helpless, disabled and lepers in Calcutta. She founded the Missionaries of Charity to help the poor. She was awarded the Nobel Peace Prize in the year 1979. She is a symbol of charitable and selfless service for humanity. This is the paragraph. Shall we move on to the next activity, children? Rearrange the following sentence sequentially. இங்க வந்து sentence மாத்தி மாத்தி கொடுத்திருக்கோம். இதை நீங்க வந்து sequence-ஆ arrange பண்ணணும். Water the seedling, get a flower pot, cover it with a thin layer of soil, wait for the plant to grow, fill the pot with soil and plant the seed. Shall we look at the answer, children? Which sentence will come first?
Very good. Get a flower pot. Next, fill the pot with soil and plant the seed. Next, cover it with a thin layer of soil. Next, water the seedling. The last is wait for the plant to grow. Very good, children. Now we are moving to next activity. Rearrange the following words to find out the theme of the play Jane Eyre. You have to arrange the words in a systematic manner to get a meaningful sentence. Got education and has the determination and courage from succeeding. Obstacles cannot stop him or her if one has. This is the question. You have to arrange the words in order to get a meaningful sentence. Shall we discuss the answer? If one has got education and has the determination and courage. Next, very good. Obstacles cannot stop him or her from succeeding. So the answer is, if one has got education and has the determination and courage, obstacles cannot stop him or her from succeeding. Next activity, frame a question for the following sentence. Here I have given you a sentence. You have to frame a question for this sentence. A governess is a woman employed to teach and train children in a private household. இந்த சென்டென்ஸை படிச்சுட்டு இதுக்கு நீங்கள் ஒரு பொருத்தமான கேள்வியை ஃப்ரேம் பண்ணணும். கேள்வி என்ன நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம்? Very good. Who is a governess? Next activity, study the clue given in the picture and answer the following questions. You can see a picture here. Inside the picture, I have given you some clues. Reed family. Jane's family on her father's side. Mrs. Reed is Jane's cruel aunt who sends Jane to Lowood. She locks Jane in the red room for punishment. John, Eliza and Georgiana are Jane's spoiled cousins. They are rude and selfish. They either torment Jane or ignore her. Question number 1 is, who is Mrs. Reed? Number 2, who tormented Jane Eyre? Number 3, write the names of Jane's cousins. Mrs. Reed யாரு? Jane Eyre யார் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தினா? Jane Eyre உடைய cousins name என்ன? Shall we discuss the answer, children? Who is Mrs. Reed? Very good. Mrs. Reed is a cruel aunt of Jane Eyre. Second question, who tormented Jane Eyre? Very good. Her cousin John Reed tormented Jane. Very good. Third question, write the names of Jane's cousins. Jane's உடைய cousins பேரெல்லாம் என்ன? Very good. John, Eliza and Georgiana are Jane's cousins. With this, the activities are completed, children. I hope you enjoyed the novel. Take your workbook and complete the activity. Submit the notebook to your teacher. Thank you, children.